கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் parallel. ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் parallel. இதுல சம் போடணும், டெரிவேஷன் போட்டு காட்டணும். இருக்கிறதுலேயே எல்லா வருஷமும் கேட்குற ஒரு மாடல் சம்னா இது மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருப்பாங்க. பார்த்துருவோமா? ஓகே. ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் parallel. 1 2 3 R1 R2 R3. 3 resistors are connected in series with battery. உங்களுக்கு நல்லா புரியும். சீரீஸ்னாலே கரண்ட் சேம், கெப்பாசிட்டர்ல சார்ஜ் சேம்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் வந்துச்சா? இங்க I சேம், அங்க Q சேம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ல டிராப் ஆகிற வோல்டேஜ் V1, செகண்ட்ல டிராப் ஆகிறது V2, தேர்ட்ல டிராப் ஆகிறது V3. டோட்டல் பொட்டென்ஷியல் V. இந்த கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? கரண்ட் சேம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் சேம், பொட்டென்ஷியல் டிஃபர். அப்படின்னா டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா V1 plus V2 plus V3, V1 plus V2 plus V3. Vக்கு பதிலா IR, சீரீஸ்ல இருக்கிறதுனால S போட்டுக்கிறேன். V1க்கு பதிலா IR1, V2க்கு பதிலா IR2, V3க்கு பதிலா IR3. ஏன் சார் ஐக்கு பதிலா 1 2 3 நீங்க எழுதல? ஏன் I1 I2 I3 எழுதிருந்தா என்ன? ஐ சேம், அதனால அது எழுதணும்னு அவசியம் இல்லை. அங்கிருந்து நம்ம போற இடம் RS. ஐ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. R1 plus R2 plus R3. நீங்க ஸ்கூல் போர்ட் பசங்க இருக்கிறதுனால இந்த டெரிவேஷன் போட்டு காட்டுறேன். வெறும் நீட் அண்ட் ஜெய் பிசிக்ஸா இருந்தா சம் போட்டுருப்பேன் டைரக்டா. இந்த டெரிவேஷன் நீங்க கண்டிப்பா கத்துக்கணும், எழுதணும். RS equal to R1 plus R2 plus R3. In series combination, sum of individual resistors. எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா என்ஆர், எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா என்ஆர். கத்துக்கிட்டீங்களா? ரைட், புரிஞ்சிருச்சு. ஒருவேளை parallel காம்பினேஷனா இருந்தா எப்படி எழுதுறது? when 3 resistors, கெபாசிட்டர் போட்ட பாத்தீங்களா? when 3 resistors are connected in parallel with the battery, R1 இங்க இருக்கு, R2 இங்க இருக்கு, R3 இங்க இருக்கு, V இங்க இருக்கு. எல்லாத்துலயும் போற கரண்ட் ஐயா போயிட்டு ஜங்ஷன்ல I1 ஆவும் I2 ஆவும் I3 ஆவும் பிரியுது. இன் parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேம்னு கவனமா கத்துக்கணும். I வேணும்னா I1 plus I2 plus I3ன்னு உணரணும். ஏன்னா V சேம். இந்த கொஸ்டினை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இன் parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேமா இருக்கும், கரண்ட் டிஃபர் ஆகும்னு ஆரம்பிக்கணும். அப்ப டோட்டல் கரண்ட் வேணும்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கரண்ட்னு இந்த கொஸ்டினை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதனால I மட்டும் வேணும்னா I1 plus I2 plus I3ன்னு புரிஞ்சுக்கிட்டு ஐக்கு பதிலா V by R, இங்கேயும் V by R1, V by R2, V by R3. பேரலா இருக்கிறதுனால அதை காமிக்கிறதுக்கு RPன்னு எழுதிக்கிறேன். ஏன் சார் 1 2 3 நீங்க எழுதல Vக்கு பதிலா? இன் parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேம், அதனால 1 by RP வேணும்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ன்னு கத்துக்கணும். ஒருவேளை எல்லா ரெசிஸ்டன்ஸும் சேமா இருந்தா 1 by RP equal to N by R, 1 by R, 1 by R, 1 by R, N by R, N by R. ரைட்டா? ஸோ திருப்பி போட்டிங்கன்னா R by N, திருப்பி போட்டிங்கன்னா R by N. ஜெரோம் அண்ட் ஜோஷ்வா குட் ஈவினிங். ரைட், பாண்டியிலடா இருக்கீங்க? ரைட், சரி போகும்போது பேசுறேன், கிளாஸ் கவனிங்க. ஸோ RP வேணும்னா R by N, RP வேணும்னா R by N. எல்லா ரெசிஸ்டாரும் சேமா இருந்தா R by N. இந்த டெரிவேஷன் கண்டிப்பா எல்லா வருஷ போர்டுக்கும் கேட்பாங்க. வழக்கம் போல நீங்க கதை எழுதுங்க. 3 resistors are connected in series with the battery. In series combination current same, potential individual resistor drop ஆகுது, டிஃபரா டிராப் ஆகும். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டெரிவேஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாகவும் இங்கேயும் எழுதணும். The reciprocal of effective resistance is equals to sum of reciprocal of resistance of a individual resistors. இதை கண்டிப்பா நீங்க வார்த்தையாகவும் எழுதணும்.
மேல RS equal to R1 plus R2 plus R3 அதையும் வார்த்தையாகவும் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு அந்த 5 மார்க் கிடைக்கும். அதை நீங்க எழுதலைன்னா அதுல ஒரு அரை இதுல ஒரு அரை போயிடும், 4 தான் கிடைக்கும். ஸோ அங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் R1 plus R2 plus R3 சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு வார்த்தை எழுதணும். பேரலல்ல 1/RP வேணும்னா 1/R1 plus 1/R2 plus 1/R3ன்னு எழுதணும். இது எல்லாத்தையும் வார்த்தைகளா எழுதணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ரெசிஸ்டார் சீரிஸ் அண்ட் பேரலோட ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது. சார் வெறுமனே ரெண்டு ரெசிஸ்டார் மட்டும் என்கிட்ட இருக்கு. R1 மட்டும்தான் இருக்கு, R2 மட்டும்தான் இருக்கு. நான் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். அந்த பேட்டரி V. போற கரண்ட் சேம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என் கேள்வி என்னன்னா, R1ல மட்டும் எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆகும், R2ல மட்டும் எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆகும், V1 V2 கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வேலிட் ஒன்லி 2 காம்பினேஷன் ரெசிஸ்டார்ல மட்டும்தான் வேலிட். இது எப்படி சார் ஆரம்பிக்கிறது? கரண்ட் சேமா இருக்கிறதுனால ரெண்டு ரெசிஸ்டாரோட கரண்ட் சேம். I equal to V/R. V/R. 1 இருந்தா 2 இருந்தா நான் கொடுத்த V1 plus V2 மாறிடுது. அதனால V2 வேணும்னா V minus V1. V1/R1 equal to V2க்கு பதிலா V minus V1 by ஒரு R2. V1 R2 VR1 V1 R1. நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ V1 R1 தூக்கி இந்த பக்கம் போட்டுடுறேன். V1 R2 plus V1 R1 equal to VR1. V1 காமனா வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா R1 plus R2 equal to VR1. என்னோட தேடல் V1 நோக்கியது. ஸோ V1 VR1 by R1 plus R2. ரைட்டா? இந்த டெரிவேஷன் போர்டுக்கு தேவையில்ல, சம் போட தேவை. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ரெண்டு ரெசிஸ்டார் இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டார்ல ஃபர்ஸ்ட்ல மட்டும் எவ்வளவு டிராப் ஆகும்? VR1 by R1 plus R2. தெரியுதா உங்களுக்கு? இதே கெப்பாசிட்டர்ல வேற மாதிரி சொல்லி கொடுத்தேன். 1 இருந்தா அங்க 2 வரும்னு சொன்னேன். இங்க V1 பாப்பா ஓடி சொல்லுங்க, நான் நைட்டு வரேன், ஃபில் பண்ணிக்கிறேன். VR1 by R1 plus R2. Similarly, ரெண்டாவது ரெசிஸ்டார் V2. VR2 by R1 plus R2. R1 plus R2. கத்துக்கிட்டீங்களா? முதல்ல ஃபார்முலா படிங்க. ரெண்டு ரெசிஸ்டாரா இருந்தா VR1 by R1 plus R2, VR2 by R1 plus R2. சார் ஒரு சம்மா போட்டு காட்டுங்க, அப்பதான் எங்களுக்கு புரியும். R1 ஓட வேல்யூ 10 ohm, R2 ஓட வேல்யூ 20 ohm, பேட்டரி ஒரு 10 வோல்ட். V1 எவ்வளவா இருக்கும், V2 எவ்வளவா இருக்கும்? V1 வேணும்னா VR1 10 into 10 by 30 R1 plus R2 100/3 30 அப்ப 10/3 அப்படின்னா 3.33 வோல்ட். அப்ப V2 கண்டிப்பா 6.66 வோல்ட்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் கொடுத்தது 10 தானே, 10ல 3.3 இங்க விழுந்துருச்சுன்னா மீதி 6.66 அந்த பக்கம் விழுந்துடும். ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி, V1 வேணும்னா VR1 by R1 plus R2 இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். V2 வேணும்னா VR2 by R1 plus R2 இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். இது ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தணும். ரெண்டு ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது 3 ரெசிஸ்டார். ரெண்டு ரெசிஸ்டாரு பேரலல்ல, சாரி ரெண்டு தான். ரெண்டு ரெசிஸ்டார் பேரலல்ல இருந்தா என்ன சார் ஆகும்? மேல R1 கீழே R2. இங்க வோல்டேஜ் V தான், இதுவும் V தான். ஏன்னா நான் கொடுத்ததும் V தான். போற கரண்ட் I, இங்க போற கரண்ட் I. மேல போகும் பொழுது I1 ஆவும், கீழே போகும் பொழுது I2 ஆவும் பிரியுது. என் கேள்வி என்னன்னா, I1 எவ்வளவா இருக்கும், I2 எவ்வளவா இருக்கும்? அப்படியே இந்த ஃபார்முலாவுக்கு உள்டா. இங்க V1க்கு VR1 போட்டோமா, அப்ப இங்க I1க்கு IR1 IR2
R2/R1 plus R2. இப்போ சால்வ் பண்ணால் அதான் வரப்போகுது. பட் இது வெறும் சம்முக்கு மட்டும் தேவைன்றனால நான் டேரெக்டாக ஃபார்முலா எழுதுறேன். இல்லைனா V = Vன்னு போட்டு கூட ஆரம்பிக்கலாம். IR = IR 1 1 2 2 இப்படி கூட நம்ம ஆரம்பிக்கலாம். மேலே இருக்கிற ஃபார்முலாவோட அப்படியே உல்ட்டா. அங்கே V1னா மேலே R1 இருக்கும், இங்கே I1னா மேலே R2 இருக்கும். இங்கே I1 இருக்கிறதுனால இங்கே டோட்டல் கரண்ட் IR இருக்கும். அப்போ இங்கேருந்து சிமிலர்லி I2 வேணும்னா IR1/R1 plus R2, IR1/R1 plus R2. வழக்கம் போல் I தெரிஞ்சா போதும், R1 R2 தெரிஞ்சா போதும், I1 I2 தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஒரே நிமிஷம் இதை மட்டும் கற்றுட்டு போங்க. V1 இருந்தா VR1/R1 plus R2, V2 இருந்தா VR2/R1 plus R2, I1 இருந்தா IR2/R1 plus R2, I2 இருந்தா IR1/R1 plus R2. நீங்க தான் கத்துக்கணும். வோல்டேஜா இருந்தா 1க்கு 1 அப்படியே வரும், கரண்டா இருந்தா 1 இருந்தா இங்க 2 வரும். கண்டிப்பா இதுல 2 காம்பினேஷனல் கொடுத்துட்டு உங்கள்ட்ட சம் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ R1 R2 கண்டிப்பா கொடுத்துருவாங்க. I எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஐயை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார்ல எவ்வளோ கரண்ட் போகும், ரெண்டாவது ரெசிஸ்டார்ல எவ்வளோ கரண்ட் போகும்னு உங்களால சூப்பரா சொல்ல முடியும். ரைட்டாப்ப? ஸோ முடிஞ்சிட்டாது. 2 காம்பினேஷன் ஃபார்முலா இன்ட்ரோ ஃபுல்லா முடிச்சிட்டேன். அங்கிருந்து நம்ம போற இடம் சீரிஸ் பேரலல்ல சம் எப்படி போடுறது. 4 மாடல் சம், 4த்தையும் ரொம்ப நல்லா கத்துக்கோங்க. எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கோங்க. ரைட் பை. ஸோ மாடல் 1 ஜெனரல் மாடல். எப்பவுமே ஒரு ரெசிஸ்டார் இங்க இருக்கு, இன்னொரு ரெசிஸ்டார் இங்க இருக்கு, இதுவும் R தான், இதுவும் R தான். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B ன்னு கேட்குறாங்க. அதாவது யாராவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த A and Bக்கு நடுவில் இமேஜினரியா ஒரு பேட்டரி ஒன்று ட்ரா பண்ணணும். இது கற்பனையான ஒரு பேட்டரி இமேஜினரியா ட்ரா பண்ணணும். இங்கேருந்து போற கரண்ட் I, அப்போ ஜஸ்ட் பெண்டு I தான், இதுவும் ஜஸ்ட் பெண்டு I தான், இதுவும் ஜஸ்ட் பெண்டு I தான். அப்ப பெண்டு கரண்ட் சேமு, கரண்ட் சேமா இருக்கிறதுனால இந்த 2 ரெசிஸ்டாரும் சீரிஸ் காம்பினேஷன், அதனால R1 plus R2, அதனால 2R. இதுதான் ஆன்சர். அப்ப பார்த்தோன்னே தெரியுதா, ரெண்டும் என்ன காம்பினேஷனு, சீரிஸ் காம்பினேஷனு, அதனால 2R தான் ஆன்சர்னு புரிஞ்சுக்கணும். ரைட், அங்கிருந்து இங்க வாங்க பாரு. இப்போ நான் ஒவ்வொரு மாடலா உள்ள கொண்டு போறேன், எங்கேயாவது புரியலன்னா நிறுத்திடு. சரி எனக்கு தெரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B ன்னு கேட்குறேன். யார் 2 பேருக்கு நடுவில் கேட்குறனோ அங்க இமேஜினரியா ஒரு பேட்டரி ஒன்று ட்ரா பண்ணுங்க. பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பெண்டு, ஜஸ்ட் பெண்டு, பெண்டு. சார் 3 ரெசிஸ்டார்லயும் கரண்ட் சேமா தான் சார் போகுது. அப்ப 3மே கண்டிப்பா சீரிஸ் தான். R plus R plus R. சொல்றேன். அது பெண்ட் ஆச்சுனா எப்படி சார் சேம்னு சொல்றீங்க? ரைட், ஒண்ணும் இல்ல. இப்போ நீ என்ன பண்ணா ரிவர் பாத்துக்கல, எஸ் சார். ரிவர்ல தண்ணி போயிட்டே இருக்கு, தண்ணி போயிட்டே இருக்கு. ஜஸ்ட் ரிவர் வந்து பெண்ட் ஆகுது, பெண்ட் ஆகி போகுது. அப்ப அந்த வாட்டரோட அளவு ஒன்றும் மாறாது இல்ல, அதே அளவு தானே வாட்டர் போகும். அப்படின்னா பெண்ட்ல கரண்டோட அளவு மாறாது, சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப சேம் கரண்ட் ஃப்ளோ ஆனா R1ம் R2ம் R3 இது 3 சீரிஸ் காம்பினேஷன் அர்த்தம். ஒருவேளை 2 ஜங்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் தான் இங்க போகும், கொஞ்சம் வாட்டர் இங்க போயிடுமா? அப்ப கரண்ட் டிஃபர் ஆயிடும், பொட்டன்ஷியல் சேம் ஆயிடும். அப்ப parallel எடுத்துக்கணும். அது அடுத்தது. ஓகே சார். ஜஸ்ட் பெண்ட் அப்படினா சீரிஸ் காம்பினேஷன், பெண்ட் அப்படினா சீரிஸ் காம்பினேஷன். ஓகே சார். ரைட். அடுத்து இங்க பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இப்படி இருக்கு. வேணா இங்க ஒரு ரெசிஸ்டார். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் A and B. R1 தான், R2 தான், R3 தான், R4 தான்.
இப்போ உங்களால யோசிக்க முடியுதா? இங்க இருந்து போற கரண்ட் I. ஆனா இந்த ஜங்ஷன் வந்த பிறகு அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது இல்ல, I1 I2. இப்ப பேரலல்னா எப்படி இருக்கணும்? ஒரு நிமிஷம் இருங்க. வழக்கம் போல பெண் எழுதல. போன கிளாஸ் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியாது, ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோ. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு இங்கே இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது R1 எடுத்துக்கோங்க, R2 எடுத்துக்கோங்க, R3 எடுத்துக்கோங்க, R4 எடுத்துக்கோங்க. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. கேள்வி இது சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் A and B. அப்போ ஏக்கும் பிக்கு நடுவில் இமேஜினரியா ஒரு பேட்டரி, இங்க இருந்து போற கரண்ட் I, இது வரைக்கும் I. இந்த ஜங்ஷன் வந்த பிறகு I1ஆவும் I2ஆவும் பிரியுது. உங்களுக்கு தெரியுதா? இப்படி இருந்தாதான் பேரலல்னு உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்க, R3யோட லெஃப்ட் ஹேண்டு, R3யோட ரைட் ஹேண்டு, R2ஓட லெஃப்ட் ஹேண்டு, R2ஓட ரைட் ஹேண்டு. லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டும் ரைட்டுக்கு ரைட்டும் மீட் ஆகுத பாருங்க. இது R3, இது R2. ரெண்டுத்தோட லெஃப்ட்டும் ரெண்டுத்தோட ரைட்டும் மேட்ச் ஆயிருக்கா, கனெக்ட் ஆயிருக்கா? அப்ப அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, R2வும் R3யும் பேரலல், R2 and R3 பேரலல். இதே வந்து இப்படி போட்டிருந்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இப்படி போட்டிருந்தா நல்லா புரிஞ்சிருக்கும். ஆமா சார், பார்த்ததும் பேரலல். அப்ப இதுவும் இதுவும் ஒண்ணுதானே. இங்க இருக்கிற R3 இங்க போட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க ரெண்டு பேரும் பேரலல். சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர். அந்த ஆன்சரும் R1 சால்வ் பண்ண ஆன்சர் RP, R4. இப்போ இது மூணு சீரிஸ் காம்பினேஷன். இப்போ R1 RP R4 இது மூணு என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். சால்வ் பண்ண ஒரு ஆன்சர். சம் போட போட உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, கரண்ட் சேமா இருந்தா சீரிஸ், பொட்டென்ஷியல் சேமா இருந்தா பேரலல்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா சார்? சம்மா போட்டு காமிங்களேன். சம் நம்பர் 1. இந்த செஷன் ஃபுல்லாவே சீரிஸ் அண்ட் பேரலல்ல சூப்பரா தரவு பண்ணி விட்டுறேன். எங்கேயாவது புரியலன்னா என்கிட்ட கேட்டு முடிச்சிடும். ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், பெண் எழுதவே மாட்டேன். ஓகே, இப்போ சம் நம்பர் 1 கவனி. சம் நம்பர் 1 ஒரு ட்ரையாங்கிள் சம்மு. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். இங்க A இருக்கு, இங்க B இருக்கு. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. பார்த்தாலே தெரியுது ஏக்கும் பிக்கு நடுவில் கேட்டிருக்கிறதுனால இங்க இமேஜினரியா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணணும். இங்க இருந்து போற கரண்ட் I. இந்த ஜங்ஷன் போனதும் இங்க I1ஆவும் இங்க I2ஆவும் அப்படியே பிரியுது. இங்க பாருங்களேன், இங்க இந்த I2 இது வரைக்கும் I2வா தான் வரும். காரணம் இது பெண்ட், இப்ப ஜஸ்ட் பெண்ட் இல்ல, போய் அப்படியே திரும்பி வருது, அவ்வளவுதான். இப்ப மேல இருக்க பேர் கொடுத்துக்கிறேன், இது 1 2 3ன்னு கொடுத்துக்கிறேன். 2 and 3 சீரிஸ் காம்பினேஷன் ஒத்துக்கிறீங்களா? R plus R 2R, கீழே ஒரு R மட்டும் இருக்கு. அப்ப மேல இருக்கிற 2Rம் கீழே இருக்கிற Rம் parallel. அதனால 1/R1 plus 1/R2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா
2r 1 plus 2 3/2r. கடைசியா நீங்க ஆன்சரை திருப்பி போடணும். 2r/3 தான் ஆப்ஷன்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. இப்போ வந்து மேல இருக்கிற ரெண்டும் சீரீஸ்னு தெரிஞ்சிடுச்சு. ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சீரீஸா பேரலான்னு கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட புத்திசாலித்தனம். சீரீஸ் சால்வ் பண்ண ஒரு ஆன்சர், தென் அந்த ஆன்சரும் கீழே இருக்கிறதும் பேரல். சரி, இதே மாதிரி இன்னொரு சம் போடுங்களேன். நானி இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார். Find the effective resistance between A and B. R, 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 R. எல்லாமே R தான். ஒரு பேஜுக்காக நான் நம்பர் கொடுத்துக்கிறேன் 1 2 3 4 5 6. இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது எப்படி ரூட் மட்டும் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். யாரெல்லாம் சீரிஸ், யாரெல்லாம் பேரலல், அந்த மாதிரி சொல்லுங்க. 4 5 6 சீரிஸ் சார். 4 5 6 சீரிஸ். அப்ப 4 5 6 சீரிஸ்னா அதோட ஆன்சர் என்ன? 3r. எஸ் சார். r plus r plus r 3r. ஓகே, 3rம் அந்த செகண்ட் இதுவும் பேரலல் சார். ஒரே நிமிஷம். இது ஒரு 6. சரி, ஏற்கனவே இங்க ஒரு 3r நம்ம கண்டுபிடிச்சோம். பா சொல்றது புரியுதா? இது 3 சீரிஸ் காம்பினேஷன் 3r. அந்த ஆன்சரும் 2ஆம் நம்பர்ல இருக்கிற ரெசிஸ்டாரும் பேரலல். அப்ப 1/3r 1/6 3r எடுத்துட்டீங்கன்னா 1 plus 3 திருப்பி போட்டீங்கன்னா 3r/4. அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 3r/4. அந்த 3r/4 எங்க உட்காந்துருக்கும்? இங்க உட்காந்துருக்கும். அப்ப இது ஒரு 6. இது 3 என்னப்பா காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன். r plus 3r/4 6, 4r 4r 8r 11r/4. இதுதான் உங்க ஆப்ஷன்ல இருக்கு. சம் ரொம்ப ரெகுலர் மாடல் கேட்கறது. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டுருவாங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஜங்ஷன் வரைக்கும் எதுவுமே இல்லை, எல்லாமே சீரிஸ். அந்த ஆன்சரும் 2ஆம் நம்பர் ரெசிஸ்டாரும் பேரலல். சால்வ் பண்ணினா அப்புறம் 3 சீரிஸ் காம்பினேஷன். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்து இந்த மாடல் கத்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி எண்டே இல்லாம இருந்தா என்ன சார் பண்றது? இதுவுமே கேட்ட சம் தான். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டின்னு கேட்குறாங்க. ஏதாவது ரெண்டு எண்டுக்கு தான் கேட்பாங்க. ஏ அண்ட் டி கேட்கலாம், சி அண்ட் பி கேட்கலாம். எல்லா ரெசிஸ்டாரோட வேல்யூ ஆர் 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 ஆர். செம்ம கவனமா கத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டினை ரீட் பண்ணணும். யாரு ரெண்டு பேருக்கு நடுவுல கேட்கறாங்கன்னு பார்க்கணும். ஏக்கும் டிக்கும். அப்படின்னா இந்த கையை உடைச்சிருங்க, இந்த கையை உடைச்சிருங்க. அந்த ரெண்டு ரெசிஸ்டாரும் செத்து போயிடும். அப்ப மீதி என்ன இருக்குன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இவ்வளவுதான் இருக்கு. இது ஏ, இது டி. இப்படிதான் அதை மாத்தும். இப்ப ஏன்னா அந்த பக்கம் கரண்ட் போகாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ரெசிஸ்டாருக்கு கரண்ட் போகலன்னா நமக்கு எப்படி ஆக்சிஜன் மாதிரியோ அந்த மாதிரி ரெசிஸ்டாருக்கு கரண்ட். ரெசிஸ்டாருக்கு கரண்ட் போகலன்னா அந்த ரெசிஸ்டார் உயிரோட இருக்காது. சரி, இதை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. இது ரெண்டும் சீரிஸ், இது ரெண்டும் சீரிஸ். ஆர் 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 ஆர். மேல ஒரு 2r, இந்த இடம் ஒரு 2r. தென் இந்த ரெண்டு 2rம் பேரலல். 1/2r 1/2r 2/2r திருப்பி போட்டீங்கன்னா r. அப்ப இங்க ஒரு r ஆல்ரெடி இருக்கு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா ஒரு 6, இங்க ஒரு r அப்படியே இருக்கு. ஆன்சர் 3r. r plus r plus r. கத்துக்கிட்டீங்களா?
ஸோ அப்போ என்னன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூவும் சேமா இருந்தா 3ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அதான் ஆன்சர். பார்த்ததுமே இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க, பெட்வீன் ஏ அண்ட் டி கேட்குறாங்க, பெட்வீன் பி அண்ட் சி கேட்குறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், எல்லாமே 10 ஓம், எல்லாமே 10 ஓம், 10 ஓம். அப்போ ஆப்ஷனு பதில் சொல்லு. எல்லாமே 10 ஓம், 30. சால்வ் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி சம் வந்துட்டு எல்லாம் சேம் வேல்யூவா இருந்தாலே 3 டைம்ஸ் தான். இந்த மாதிரி சம் வந்துட்டாலே, இந்த லேடர் சம் வந்துட்டாலே ஏக்கும் டிக்கும் கேட்குறாங்கன்னா பி அண்ட் சியை நம்ம உடைச்சிடணும். இந்த சம் வந்துட்டாலே அங்க இருக்கிற ஆர் வேல்யூ எல்லாம் சேமா இருந்துட்டா வர்ற ஆன்சர் 3 டைம்ஸ். வர்ற ஆன்சர் 3 டைம்ஸ். அது 10 இருந்தா 3 into 10, 20 இருந்தா 3 into 20, 6 இருந்தா 3 into 6. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்து இது ஒரு மாடல். இது ஜெனரல் மாடல் தான். அது அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். நைட் உட்காந்து நிறைய ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் சம போட்டு பாருங்க. ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் நிறைய டவுட் வரும். டவுட் வந்துன்னா அப்படியே என்ன டவுட் வருது அந்த நேரம், எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, டெக்ஸ்ட் பண்ணு. அது எப்படி சால்வ் பண்ணுற ஐடியா மட்டும் சொல்லிடுறேன், நீயா கூட சால்வ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். அடுத்த மாடல் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். யாரா பதில் சொல்லுங்க. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். இது மூணு என்னடா காம்பினேஷன் கேட்டா சரி 3 சீரீஸ்னு உங்களால சொல்ல முடியும். பார்த்த உடனே சொல்லிடுவீங்க இது 3 சீரீஸ் காம்பினேஷன். சீரீஸ் காம்பினேஷன் ரைட்டா? 3மே சீரீஸ் காம்பினேஷன். பிரத்திகா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் இந்த மாடல்ல கண்டிப்பா போர்டில் ஷியரா சம் கேட்பாங்க. 3 மார்க் கேட்பாங்க. ரைட்டா? ஆர் 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 3 சீரீஸ் காம்பினேஷன். ஒன்றும் இல்லை, நான் ஏன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பின்னு வச்சுக்கோங்க. என்னோட பொட்டென்ஷியல் விஏ, அவனோட பொட்டென்ஷியல் விபி. இப்போ தனித்தனியாக இருக்கிறதுனால எங்களோட பொட்டென்ஷியல் நாட் ஈக்குவல். அதே ஒரு வயரால இந்த ஏவையும் பியையும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் அவங்ககிட்ட போயிடும். அப்போ எங்கள் 2 பேரோட பொட்டென்ஷியல் சேம் ஆகிடும். இப்போ இங்கேருந்து என்ன கற்றுக்கிறீங்கன்னா, 2 பாயிண்ட்டை ஒரு வயரால கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 பாயிண்டோட பொட்டென்ஷியல் சேம் ஆகிடும். அதனால அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா மாறிடும். அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா மாறிடும். அப்ப இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான் மாறிடும். ரைட்டா? இப்ப அந்த ஐடியா வச்சு சொல்லுங்க பாக்க. இங்க இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு வயர் எடுத்து இங்க கனெக்ட் பண்றேன். இங்க இருந்து ஒரு வயர் எடுத்து இப்படி கனெக்ட் பண்றேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடம் ஏன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு வயரால இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன்னா இவனும் ஏ தான். இது பின்னு வச்சுக்கோங்களேன், இவனும் பி தான். இந்த பாயிண்ட் பி தான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் ஏ டு பில இருக்கு, செகண்ட் ரெசிஸ்டாரும் ஏல இருந்து பில இருக்கு, தேர்ட் ரெசிஸ்டாரும் ஏல இருந்து பில இருக்கு. ரைட்? அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார் ஒரு எண்டு ஏ ஒரு எண்டு பி, செகண்ட் ரெசிஸ்டார் ஒரு எண்டு ஏ இன்னொரு எண்டு பி, தேர்ட் ரெசிஸ்டார் ஒரு எண்டு ஏ இன்னொரு எண்டு பி. அப்ப எல்லா ஏவையும் கனெக்ட் பண்ணா எல்லா பியும் கனெக்ட் பண்ணா இது 3 பேரலல். பேரலல் ரொம்ப பிரமாதமான மாடல். எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க. போர்டுக்கும் சரி இங்கேயும் சரி. ஸோ பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடணும் அது 3 பேரலல். சரி, இன்னும் ஒரு டைம் நல்லா சொல்லி கொடுங்களேன். பாரு, ஒரு ரெசிஸ்டார் ஒரு ரெசிஸ்டார் ஒரு ரெசிஸ்டார், இது 3மே சீரிஸ் காம்பினேஷன். இப்போதைக்கு சீரிஸ். இங்க ஒரு வயர் கனெக்ட் பண்றேன், இங்க ஒரு வயர் கனெக்ட் பண்றேன். எப்ப இந்த மாதிரிலாம் நீங்க பார்த்தாலே கண்டிப்பா அது பேரலல். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 ரெசிஸ்டாரும் பேரலல். பேரலல்னா 1/R 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 3/R, திருப்பி போட்டீங்கன்னா R/3. கத்துக்கிட்டீங்களா?
ஸோ இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கியான ப்ராப்ளம் மட்டும் யார் சால்வ் பண்ணீங்கன்னு பார்க்குறேன். கவனிங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், 4 5 6 7 ரெசிஸ்டார். இங்கே ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் பி. பை எல்லாமே ஆர் தான். ஆர் 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 ஆர். ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்க, ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்க. இந்த சம்மோட ஆன்சர் என்ன? எப்படி சால்வ் பண்ணணும்? யாராவது ரூட் சொல்லுங்க. தப்பானா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். R by 3 sir. 5R by 3. 5R by 3 செக் பண்ணிடுவோமா? ஓகே, இங்க பாருங்க, இது வரைக்கும் ஒரு R by 3 ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இவங்க 3 பேர் பேரலல். இப்பதான் சொல்லிக்கிட்டோம் 3 பேர் பேரலல். ஒரு R by 3, இது மட்டும் ஒரு R, இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு R by 3, 3 சீரீஸ் R by 3 R R by 3. ஸோ 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 3 + 1. ஸோ அழகாக சொன்னீங்க 5R by 3. இப்போ ஆன்சர் 5R by 3. சால்வ் பண்ண முடியுதா? இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம். அது திடீர்னு விட்டு டக்குன்னு எனக்கு தோன்றதெல்லாம் நான் சொல்லலை. கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது இந்த மாடலில் இந்த சம்மெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இதெல்லாம் பசங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முன்னாடி பார்த்துட்டு வர்றது தான் இது எல்லாமே. நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர்றது இந்த மாதிரி வந்தால் பேரலல் ஞாபகம் வச்சுக்கோ. ஆறு 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 மேலே ஒரு ஜங்ஷன் இப்படி கனெக்ட் பண்ணது பேரலல். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி சம்மை மாற்றி 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 கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லா வருஷமும் ஒரே மாடல் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ரெசிஸ்டார் கூட இன்னொரு ரெசிஸ்டார் கூட இன்னொரு ரெசிஸ்டார், இதோட விட்டுட்டா இது சீரீஸ். இங்கேருந்து ஒரு வயரு, இங்கேருந்து ஒரு வயரு, இப்படி கனெக்ட் பண்ணா பேரலல். அப்போ இந்த செட்டப் பார்த்தாலே உனக்கு தெரியணும் இது 3 பேரலல் பேரலல். ரைட்டா? இந்த மாடல் சொல்லுங்க. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, இங்க ஒரு ரெசிஸ்டார், எல்லாமே ஆர் தான், எல்லாமே ஆர் தான். இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் ஏ. இந்த 4 ரெசிஸ்டாரும் என்ன சார் காம்பினேஷன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இதனால என்ன காம்பினேஷனா இருக்கலாம்? எனக்கு ஆன்சர் வேணாம், என்ன காம்பினேஷனா இருக்கும் அது மட்டும் சொல்லு. 4மே பேரலல். எப்படி சார் பேரலல்? இது ஏன்னா இது வெறும் வயர் தானே, அப்ப இதுவும் ஏ தானே, இதுவும் ஏ தானே, இதுவும் ஏ தானே, இதுவும் ஏ தானே. ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ. அப்ப லெஃப்ட் ஃபுல்லா ஓ, ரைட் ஃபுல்லா ஏ, ஓ டு ஏ, ஓல இருந்து ஏ. அப்ப 4ம் பேரலல். R/4 ஆன்சர் தெரியுதா? அங்க இது ஏதாவது ஒரு இடத்துல ஏன்னு கொடுத்துருவாங்க. அப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும் எல்லா இடமும் அது ஏன்ட்டு. ஏன்னா எல்லாமே ஒரு வயரால கனெக்ட் ஆயிருக்கு, எல்லாமே ஒரு வயரால கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 4மே பேரலல் காம்பினேஷன். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். நான் 2 சம் சால்வ் பண்றேன், நீங்க 3 சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ 3 சம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அந்த மாடல் ஃபுல்லா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரே நிமிஷம். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். இப்போ எல்லாருமே செகண்ட் ரிவிஷன்ல இருக்கிறதுனால வீட்ஸ்டோன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். இப்போ ஆக்சுவலாக ஒரு வீட்ஸ்டோன் எப்படி இருக்கும்? கெப்பாசிட்டர் வச்சு போன வாரம் சொல்லி கொடுக்கும்போது இப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். எப்பெல்லாம் நீங்க 5 கெப்பாசிட்டர் பார்க்குறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க 5 ரெசிஸ்டார் பார்க்குறீங்களோ, அதெல்லாமே வீட்ஸ்டோன் உங்களுக்கு புரியணும். எப்பெல்லாம் நீங்க 5 ரெசிஸ்டார் பார்க்குறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க 5 கெப்பாசிட்டர் பார்க்குறீங்களோ, அப்பவே உங்களுக்கு தோணணும் அது வீட்ஸ்டோன். வீட்ஸ்டோன் சரி, இப்படிதான் டயக்ராம் கொடுப்பாங்களா இல்ல வேற மாதிரி ஏதாவது டயக்ராம் கொடுப்பாங்களா? அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கலாமா? இங்க வாங்க. ஒரு ரெசிஸ்டார், ஒன்னு, இன்னொன்னு. உன்கிட்ட கேட்கிறேன் இது 3 என்னப்பா காம்பினேஷன்? சரி, ரொம்ப சிம்பிள் சார், சீரீஸ்.
ஒருவேளை இப்படி இருந்தா என்னப்பா காம்பினேஷன்? இது இப்பதான் சார் கற்றுக் கொடுத்தீங்க, கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியலுக்குள்ளார வந்துடும், அதனால இது பேரலல். அப்ப இங்க ஒரு ரெசிஸ்டாரும் இங்க ஒரு ரெசிஸ்டாரும் கனெக்ட் பண்ணா 5 ரெசிஸ்டார் எல்லாமே ஆர் தான். அப்ப இது என்னடா கான்செப்ட் சார்? வீட்ரோன் கான்செப்ட். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டாருக்கு பேர் வைக்கணும். எப்பவுமே உங்க சைக்கிள் எடுத்து இங்க தான் போறீங்க, இப்படி போறீங்க, ஃபர்ஸ்ட் பாக்குற ரெசிஸ்டாரை பீன்னு கூப்பிடுங்க. அப்படியே கீழே இறங்கி வந்து இவனை கியூன்னு கூப்பிடுங்க. மேல இருக்கிறவனை ஆர்ன்னு கூப்பிடுங்க. இவனை எஸ்ன்னு கூப்பிடுங்க. இந்த PQRS மாறக்கூடாது. PQRS மாறக்கூடாது. P-ஐயும் Q-ஐயும் டிவைட் பண்றீங்க, R-ஐயும் S-ஐயும் டிவைட் பண்றீங்க. ரெண்டு பேரும் சேமா இருந்தா நடுவுல இருக்கிற இந்த ரெசிஸ்டாரை அடிச்சு சாவடிச்சிடுறீங்க. அப்ப மீதி எப்படி இருக்கும் இந்த சர்க்கியூட்டு? இங்க ஒரு ரெசிஸ்டாரு, அப்படியே கீழே இங்க ஒரு ரெசிஸ்டார், அப்படியே பார்த்தா மேல ஒரு ரெசிஸ்டாரு, இங்க ஒரு ரெசிஸ்டாரு, இப்படி இருக்கும். அப்போ உனக்கு புரியுது, இது ரெண்டு சீரீஸ், இது ரெண்டு சீரீஸ். சால்வ் பண்ணா இதோட ஆன்சரும் பேரலல். நான் இந்த மாதிரி பார்த்துட்டாலே P/Qவும் R/Sம் ஈக்குவலா இருந்தா நடுவுல இருக்கிற ரெசிஸ்டாரை முடிச்சு விட்டுணும். அப்ப இங்க யார் சார் P? இவன் தான் P, இவன் தான் Q, இவன் தான் R, இவன் தான் S. நடுவுல இருக்கிறவனை காலி பண்ணிட்டா சீரீஸ். சீரீஸ் ரெண்டுத்தோட ஆன்சரும் பேரலல். ரைட்டா? நான் 2 சம் போட்டு காட்டுறேன், 3 சம் உங்களுக்கு கொடுக்குறேன், சால்வ் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். அவ்வளவுதான், ரெசிஸ்டாரோட சீரீஸ் அண்ட் பேரலல் முடிஞ்சிருச்சு. 50% ஆஃப் லெசனும் முடிஞ்சிருச்சு. என்ன மீதி இருக்கும்? கிர்ச்சாஃப் லா மீதி இருக்கும், செல் மீதி இருக்கும், அவ்வளவுதான். அது கடகடன்னு ஈச்சு வந்துடலாம். இது என்னோட சம்ப 1 2 3 அப்படி இருக்கா? எல்லாமே 2 ஓம் 2 ஓம் 2 ஓம் 2 ஓம் 2 ஓம், இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்தாலே அந்த சம்ல நீங்க கையவே வைக்காதீங்க. ஆன்சர் 2 ஓம். அவ்வளவுதான், டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என்ன சார் சொல்றீங்க? எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒருவேளை சேம் வேல்யூவா இருந்தா, எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஒருவேளை சேம் வேல்யூவா இருந்தா அதுதான் ஆன்சர். நம்ப மாட்டோம், நீங்க போட்டே காமிங்க. P/Q 2/2 1, R/S 2/2 1. அப்ப P/Qவும் R/Sம் ஈக்குவலா இருக்கிறதுனால நடுவுல இருந்த ரெசிஸ்டார் போயிடும். P and Q சீரீஸ் 4, R and S சீரீஸ் 4, ரெண்டும் பேரலல். 1/4 1/4 2/4, திருப்பி போடுங்க, ஆன்சர் 2. ரைட்டா? திரும்பவும் சொல்றேன், ஒரு வீட்ரோன்ல எல்லாத்தோட ரெசிஸ்டாரும் சேம் வேல்யூவா இருந்தா அதுதான் ஆன்சர். எல்லாமே 1 ஓம், எல்லாமே 5 ஓம், எல்லாமே 8 ஓம். அப்ப பார்த்ததுமே நீங்க ஆன்சர் அங்க கையே வைக்க தேவையில்ல, டக்குனு டிக் பண்ணிட்டு அடுத்த சமுக்கு போயிடலாம். ரைட்டா? இது சிம்பிளா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டஃபா போடுவோமா. இங்க வாங்களேன். 1 2 3. இப்போ நைட் உட்காந்து சீரீஸ் அண்ட் பேரல் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீ போர்டு எதுனாலும் உனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும், நீட் அண்ட் ஜேயிலையும் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். இங்கே பாருங்க, 4 ஓம் 2 ஓம் 8 ஓம் 4 ஓம் 1 ஓம். இந்த நடுவில் இருக்கிற ரெசிஸ்டாரை பற்றி கவலையே படாதீங்க, எப்படியும் அது சாம போகிற ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா P/Qவும் R/Sம் ஈக்குவலாக இருக்கும்போது தான் இந்த காம்பினேஷனே அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ 4/2 சும்மா திரும்பவும் சின்ன பிள்ளைங்க மாதிரி P/Q = R/S, 4/2 = 8/4 அப்படிலாம் போட்டுருக்காது. அப்படியே பாரு, 4/2 2, 8/4 2, முடிஞ்சு போச்சா? 4 2 6, 8 4 12, பேரலல். 1/6 1/12, 12 2 + 1 3/12. இன்னும் ஸ்மார்ட்டா, இன்னும் வேகமா, ஆன்சர் 4. நான் கூட இத்தனை ஸ்டெப் போடுறேன், நீ ஒருவேளை நான் வெல் ட்ரெயின்டா இருந்தேன்னா கண்ணாலே உன்னால ஆன்சர் சொல்லிட முடியும். பார்த்தாலே இங்க பாரு, 6 மேல 12. எப்பவுமே டபுள் த நம்பரா இருந்ததுன்னா பெரிய நம்பர் by 4, சரி பெரிய நம்பர் by 3.
எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? 6 12 4 8 2 4 இந்த மாதிரி டபுள் த நம்பரா இருந்தா பெரிய நம்பர் பை 3 தான் ஆன்சர். இங்க 8/3, இங்க 4/3. நம்பிக்கை இல்லைன்னா போட்டுப்பாரு. இதெல்லாம் ஷார்ட் ட்ரிக்னு ஒன்று கிடையாது பிசிக்ஸ்ல. உங்களோட ப்ராக்டிஸ்ல நீங்களா லேர்ன் பண்றது. இப்போ சொல்றோம்ல, 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ஆன்சர் ரூட் 2 டைம்ஸ். 2 ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி, ரூட் 3 டைம்ஸ். 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி, 1 டைம். அது பேர் ஷார்ட் இருக்கா? இல்ல. சால்வ் பண்ணா அந்த ஆன்சர் வரும். அதை சால்வ் பண்ணி பழக்கப்பட்டதுனால உனக்கு அது புரிஞ்சிருச்சு. ரைட்டா? எந்த இடத்துலையுமே ஷார்ட் ட்ரிக்னு ஒன்று கிடையாது. ஒன்று ஃபைனல் ஆன்சரை ப்ராக்டிஸ்ல சொல்றது தான். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது, 2 ரெசிஸ்டார் இருக்கு. சரி, சொல்ல இந்த P/Qம் R/Sம் எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது 5 ரெசிஸ்டார் கொடுத்தாங்கனாலே எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஈக்குவலா இல்லாம கொடுக்கவே மாட்டாங்க. ரைட்டா? அப்படின்னா நடுவில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், இது பண்ணிடணும். ரைட். அடுத்து பாருங்க, இந்த சம் யாரும் ட்ரை பண்ணு. இனி 3 சம் உங்களோட வேலை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். 16 4 4 1 5. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. சார். எவ்வளோ? 4 4 ohms sir. 4 ohm. வேற? வருதா பாரு. 4 ohms sir. 4 ohm. ரைட். ஸோ 4 ohmன்ற பதில் நிறைய பேர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. செக் பண்ணிடுமா? 16/4 4, 4/1 4, 16 4 20, 4 1 5, 1/20, 1/5, 20, 1 + 4, 20/5. கலக்கிட்டீங்க எல்லாருமே. 4. ரைட்டா? ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். 15-20 செகண்ட்ல சால்வ் பண்ணணும். ரைட். அடுத்த நம்பர் ஒரு ரெசிஸ்டார் மேலே ஒரு ரெசிஸ்டார், கீழே ஒரு ரெசிஸ்டார். 9 ohm 3 ohm, 18 ohm 6 ohm, 1 ohm. டக்குனு ஆன்சர். எயிட் ஓம் சார். 8 ohmனு ஒரு பதில் வந்திருக்கு. Eight ohm sir. 8 ohm வேற? 8 ohm. 8 ohm. 8 ohm. 8 ohm sir. 8 ohm. ரைட். செக் பண்ணிடுமா சார்? 12 9 3 12 18 6 24. இப்போ உங்களுக்கு புரியுதா? எப்படி பார்த்தாலும் இது வீட் ஷோட் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒன்று 12, இன்னொன்று 24. டபுள் த நம்பரா இருந்தா பெரிய நம்பர் பை 3ன்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன். 8 இல்லை சார் நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னா நீ என்ன பண்ற? 1/12 + 1/24, 24 2 + 1 திருப்பி போட்டீங்கன்னா 24/3. இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். சரி, 25/24/3 8. எப்பவுமே டபுள் த நம்பர் பண்றீங்க. 1/R1 + 1/R2 அது டபுள் த நம்பரா இருக்கு. அதாவது 1/12 1/24 அப்படி இருக்குன்னா பெரிய நம்பர் பை 3 தான் ஆன்சர். பெரிய நம்பர் பை 3. அங்க என்ன பெரிய நம்பரா இருந்தாலும் பை 3 தான் ஆன்சர். டக்குன்னு நஷ்டம் போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இன்னும் ஒரு சம் சால்வ் பண்ணி கிளம்புங்க. பீட் ஸ்டோன் நைட் உட்காந்து ட்ரை பண்ணு. எல்லா சீரீஸ் அண்ட் பேரலையும் ட்ரை பண்ணி பாரு. 1 ohm 1 ohm, 2 ohm 2 ohm, 1 ohm. ஃபோர் பை த்ரீ சார். 4/3 sir. 4/3. சூப்பரா சொல்லிட்டீங்க. இது இவ்வளவு டைமே தப்பு. முதல்ல இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட டைம் 7-8 செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க. அதுவுமே தப்பு. ரைட்டா? 2 4 4/3, 2 4 4/3, 2 4 4/3. ரைட்டா? சூப்பராக. ஸோ ரெசிஸ்டாரோட சீரீஸ் அண்ட் பேரல் பிரமாதமாக கற்றுக் கொடுத்துருந்தேன்.